ஹரி ஓம் மகா காளி. பல ஆண்டுகளுக்கு முன்பாக எண்ணிலடங்காத இளம் பெண்கள் சடலங்களாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற ஓர் பேருண்மையை தன்னுடைய மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் அந்த சம்பவங்களுக்கு சாட்சியாக திகழ்ந்த ஒரு தூய்மை பணியாளர் பீமா என்று அழைக்கப்படுகிற அவர் காவல் நிலையத்தை நாடி வந்து மனம் திறந்த ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாத ஆலய வளாகத்தினுடைய தோட்டம் தோப்புகளில் நான் எண்ணிலடங்காத பிரேதங்களை இந்த கைகளால் புதைத்திருக்கிறேன். அந்த தர்மஸ்தலா நிர்வாகத்தை நாடி இதுபோன்று இந்த தோட்டத்தில் இப்படி புதைக்கும்படி என்னை பணித்தார்களே, இதெல்லாம் யார், என்ன? அப்படி புதைக்கப்பட்ட அந்த பிரேதங்கள் படுகாயங்களோடு வருகிறதே, எனக்கு உள்ளூர பயமாக இருக்கிறது என்று அவர்களிடம் முறையிட்ட போது அவர்கள் கடுமையாக எச்சரித்து, இந்த சம்பவங்கள் வெளியில் வந்தால் நீ உயிரோடு இருக்க மாட்டாய் என மிரட்டினார்கள். அதனால் யாரிடமும் சொல்லாமல் என்னுடைய பூர்வீக ஊரை நோக்கி ஓடி தஞ்சமடைந்து விட்டேன். இத்தகைய சம்பவங்கள் ஜூன் 3ஆம் தேதி என்று எண்ணுகிறோம் அவர் புகார் தந்து அதன் பிறகு தேசமெங்கும் தீயென பரவி இருக்கிறது. இந்த செய்திகளை கேட்கிற போது மனம் பாரம் அடைகிறது. இன்னிலடங்காத தெய்வ பிறவிகள் அவதரித்த பூமி, தெய்வங்களே மானுடர்களாக பிறந்த பூமி, பெரிய ஞானாசிரியர்கள் அவதரித்த ஒரு பூமி, மிகப்பெரிய தத்துவங்களும் சித்தாந்தங்களும் மிகப்பெரிய நன்னெறி நூல்களும் இயற்றப்பட்டு திரும்பிய பக்கமெல்லாம் நீதி போதனைகளை பாடமாக நடத்தப்படுகிற இந்த பூமியில் எத்தனை பெரிய ஒரு வழிதரும் நிகழ்வுகள். குத்து விளக்குக்கு கீழே நிழல் விழும், இருள் சூழும். அது மாதிரி மிகப்பெரிய தர்மஸ்தலா என்று போற்றப்படுகிற 800 ஆண்டுகளுக்கு மேலாக பெரும் தொண்டுகளை செய்து கொண்டிருக்கிற பெரிய அளவில் ஒரு நீளகலமான நிர்வாகம், சேவை நிலையங்கள், மருத்துவம், கல்வி என்று பறந்து விரிந்திருக்கிற ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தின் அடிய ஆழத்தில், பாதாளத்தில் கூக்குரலோடும் அழுகுரலோடும் இளம் பெண்கள் சடலமாக புதைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கிற செய்தி வருகிற போது என்னடா அதெல்லாம், என்ன நடக்கிறது? இத்தனை நியாய தர்மங்களை, நீதி பரிபாலனங்களை பேசிக் கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கே வழிகாட்டக்கூடிய நீதிநெறி நூல்களை இயற்றியிருக்கிற இந்த தேசத்தில் இது மாதிரியான நிகழ்வுகள்லாம், அதுவும் ஆன்மீகம் தலை தோங்குகிற ஒரு ஆலமரமாக விற்றிருக்கிற ஒரு பெரிய ஸ்தாபனங்களுக்கு கீழே நடக்கிறது என்றால், இது மாதிரியான நிகழ்வுகளில் இனம், மொழி, ஜாதி, கட்சி இப்படி பாகுபாடுகளால் நாம் வலிமை சேர்க்க தயங்கினோம் என்றால் நாளை நமக்கும் அந்த பாதிப்புகள் வரலாம், நம்மை சார்ந்தோர்களுக்கும் வரலாம். தீயவை எங்கு நிகழ்ந்தாலும் நாம் அதை எதிர்ப்பதில் ஓரணியில் நிற்க வேண்டும். அங்கே எந்த விதமான பாரபட்சமும் பார்க்கக்கூடாது. கேள்விப்பட்டதிலிருந்து பெரிய ஒரு மன அழுத்தம், எங்கே திரும்பினாலும் இப்படியே நடக்குதே, இன்னும் சாமி இருக்கா இல்லையா என்று சாமானியன் கேட்பதை நாமும் கேட்கும்படி வந்து விடுகிறது. இந்த இடத்துல இன்னொரு நிகழ்வை நாம் இணைத்து பார்த்து அதோடு சில செய்திகளை சேர்த்து பேச வேண்டியிருக்கிறது. இந்த தர்மஸ்தலா இருக்கிறதே, அங்கே மிகப்பெரிய பரிபூர்ண நிர்வாண காட்சியாய் பாகுபலியினுடைய அந்த சிற்ப வடிவம் இருக்கும். முழு நிர்வாணம் யாவற்றையும் துறந்த ஒரு நெறியை போதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அங்கே இருக்கிறது. அதோடு மஞ்சுநாத ஆலயம் சிவம் சார்ந்த ஒரு ஆலயம்,
ஒரு குறிப்பிட்ட குடும்ப சம்பிரதாயங்கள் சார்ந்தவர்கள் அந்த ஆலயத்தினுடைய அர்ச்சனை பாரம்பரியங்களை பார்க்கக்கூடியவர்கள். ஒரு குறிப்பிட்ட இனக்குழு சார்ந்தவர்கள் அந்த நிர்வாகங்களை பார்க்கக்கூடியவர்கள் என்று மிகப்பெரிய பிரம்மாண்ட நிர்வாகம், பல்லாயிரம் கோடி சொத்து பத்துகள் உருண்டு பெறலக்கூடிய ஒரு பெரிய ஸ்தாபனம், பெரிய தொண்டு நிறுவனங்கள் அதனுள் அடங்கி இருக்கிறது, பெரிய கல்வி ஸ்தாபனங்கள், மருத்துவமனைகள், இப்படியெல்லாம். அதனுடைய அடியாளத்தில் இப்படியான மாபெரும் துயரங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. இவ்வளவு ஒரு பரபரப்பான இந்த விஷயம் ஒரு தேசிய அரசியலில் ஒரு எல்லோரையும் அதிர்ச்சி அடைய வச்ச அந்த விஷயத்தில் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும், யாருக்கு வேண்டியவர்களாக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் ஒவ்வொரு சாமானியனுடைய மனதிலும் இடம்பெற்றிருக்கிறது. கண்டிப்பாக ஒரு பெரும் விசாரணை சிபிஐ மாதிரி உள்ளிறங்கி ஒரு கொலைகாரனும் தப்பித்து விடாமல் தண்டிக்கப்படும் நிலை வர வேண்டும் என மறுபடியும் தெய்வத்திடம்தான் நாம் பிரார்த்திக்க வேண்டும். இந்த நிகழ்வுகளுக்கு இதே காலகட்டத்தில் தாய்லாந்தில் ஒரு 9 துறவிகள் ஒரு இளம் பெண்ணினுடைய மோகத்தில் மயங்கி காமத்தில் ஈடுபட்டு தங்களுடைய கையில் மூட்டை மூட்டையாக ஜனங்கள் கொடுத்த காணிக்கை பணத்தை அந்த பெண் வீடியோ எடுத்து மிரட்டியதன் மூலம் கைமாற்றி தந்து அந்த பெண்ணினுடைய காலில் விழுந்து எங்களுடைய மான மரியாதையை காப்பாற்று என்று கதறியிருக்கிறார்கள். அப்படி கைமாறிய அந்த ரூபாய் 100 கோடிக்கு மேல் என்று சொல்லப்படுகிறது. இது தாய்லாந்து நாட்டில் ஒரு பெரிய பரபரப்பு செய்தி, அந்த தேசம் முழுதும் அது இன்றைக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் நியூஸாக மாறி இருக்கிறது. ஏன் அப்படி மாறினுச்சு? புத்த பிட்சிகள், துறவை மேற்கொண்டவர்கள், காவி அணிந்தவர்கள், தங்களுக்கென்று எந்த விதமான ஆசாபாசமும் அற்றவர்களாக வாழ்வை தொடங்கி இருக்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கை தான் இன்றைக்கு சாக்கடையில் விழுந்து கிடக்கிறது. காம குரோத கோபதாபங்களை முழுமையாக விட்டு விலகிய ஒரு துறவாக வாழ வேண்டிய துறவிகள் காமத்தில் தங்களை அழித்து விட்டார்கள். இந்த புத்த துறவிகள் பலவிதமான போதனைகளை இந்த சமூகத்து தரக்கூடியவர்கள், நீதி நெறியை போதிக்கக்கூடியவர்கள், சைவ உணவு புசிக்கக்கூடியவர்கள். நம்முடைய சம்பிரதாயத்தில் ஒரு அடிப்படை நம்பிக்கை உண்டு, சைவம் புசிக்கிற போது சாத்வீக குணம் வரும் என்று. துறவிகள் சைவம் புசிப்பது எதற்கு? கோபதாப குணங்கள், காம குரோத விரோத குணங்களை விட்டு விலகி நிற்பர்கள். அதனால தாங்க சைவம் புசிக்கணும்னு சொல்லப்படும். அப்படி சைவம் புசித்தவன் தான் காமச்சாக்கடையில் விழுந்திருக்கிறான். துறவு என்று வருவதே இயற்கையினுடைய மானுட விதியில் எதிரான ஒரு பயணம், அதாவது எதிர்நீச்சல் போடுவதற்கு இணை. இயற்கையினுடைய விதிக்கு எதிராக பயணிக்கக்கூடிய ஒரு சவாலான விஷயம், அது எல்லாருக்கும் பொருந்தாது. நம்முடைய ஆடை அணிகலன்களை துறக்கலாம், ஆழ்மன உணர்வுகளை துறப்பது சாதாரணமல்ல. விஸ்வாமித்திரரே விதிவசத்தால் மயங்கினார் என்கிற புராண சம்பவங்கள் உண்டு அல்லவா? ஆண் பெண் ஈர்ப்பு என்பது இயற்கையினுடைய விதி, அதை வெல்வது அரிதிலும் அரிது. துறவிகள் வீழ்வது இங்கே தான். நீங்கள் பலவிதமான துறவு சார்ந்த பல அமைப்புகள் இருக்குது. அதோடலாம் நெருங்கி பழகினவர்கள்ட்ட நீங்கள் போய் மனம் விட்டு பேசி பாருங்கள், மௌன சாட்சிகளாய் பல செய்திகளுக்கு அவர்கள் இருப்பார்கள். எப்படிங்க இதெல்லாம் சொல்கிறது? சாமி கொஞ்சம் பலவீனம்லாம் உண்டு தான், அதெல்லாம் நம்ம சொன்னோம்னாக்கா நம்ம சம்பிரதாயங்கள்லாம் போயிடுமே, அதுக்காக கொஞ்சம் நம்மளே பொறுத்துக்க வேண்டியிருக்கு என்று சொல்வார் உண்டு. இந்த தர்மஸ்தல மஞ்சுநாத ஆலய சம்பிரதாயங்களில் உள்ளவர்களும் பரிபூர்ண சைவத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள். அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கக்கூடிய இடத்துல எத்தனை விதமான கொலைபாதக காம குரோத விஷயங்கள் நிகழ்ந்திருக்கிறது.
ஏன் இதெல்லாம் சொல்கிறோம்னா, ஜனங்க பலவிதமாக விழிப்படைய வேண்டிய அவசியம் இருக்குது. நான் எந்த மடாதிபதி பீடாதிபதியையும் பார்ப்பதில்லை என்கிற ஒரு சங்கல்பத்தை சமீப காலத்தில் எடுத்தேன். துறவி என்று ஒரு தான் இருக்குமே ஒழிய சகல சௌபாக்கியங்களும் சந்தோஷங்களும் நிறைந்த ஒரு வாழ்வை மேற்கொள்கிறார்கள். எல்லா விதமான நவநாகரிக சௌரியங்களும் அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ இதுவும் சேர்ந்து தானே வரும். நேர்வழியில் அடைய முடியாத சில பல விஷயங்களை கீழான வழியில், தவறான வழியில் சந்திக்க நேருகிற போது கொலை வரைக்கும் போயிடுது. இது காலங்காலமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு துறவு என்று வாழ்பவனை விட ஒரு குடும்பஸ்தன் உயர்ந்த நிலையில் இருக்கிறான். அதாவது தெய்வ சாதனா விஷயத்தில் இதை நான் குறிப்பிடுறேன். ஒரு குடும்பத்தை கட்டி காவந்து செய்து கண்ணியத்தோடு வாழ்ந்து கற்பு நெறியோடு கணவன் மனைவி வாழ்ந்து தங்களுடைய பிள்ளைகளை சரிவர வளர்த்து இந்த சமூகம் பயனுற வகையில் தரக்கூடிய ஒரு தம்பதியர் இருக்கிறாங்களே, ஒரு குடும்பம் இருக்கிறதே, அந்த குடும்பம் எந்த ஒரு துறவிக்கும் மேலான நிலையை பெற்றிருக்கிறது. இதுக்கெல்லாம் நம்மளுடைய முன்னோர் தந்த பல நெறிகளில் சரியான சான்றுகள் இருக்கிறது. கொங்கணவர் என்கிற ஒரு சித்தர், அவர் பசியார வள்ளுவன் வாசுகி என்கிற தம்பதியர் வீட்டு வாசலில் நின்று உணவு கேட்கிற போது அந்த வாசுகி என்கிற பத்தினி சொல்கிறாளாம், என்னை கொக்கண நினைத்தாயா கொங்கணவா என்று கேட்டாள் என்று சொல்லப்படுகும். அதனுடைய சூட்சமம் என்ன? இல்லறத்தில் நல்லறமாக வாழ்கிற ஒரு பத்தினிக்கு எந்த ஒரு சித்தனும் ஒரு பத்தினியை விட மேலானவன் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பூமியில் இயற்கையான ஒரு வாழ்வு, இல்லறம் சார்ந்த ஒரு வாழ்வு, இணை சேர்ந்து உயர்ந்த உன்னத வாழ்வை அடையக்கூடிய தம்பதியர் வாழ்வு, அதுதான் சிறப்பு. துறவு என்று சொல்கிற போது எப்படி துறவு வாழணும் அப்படிங்கிறத சொல்வதற்கு சிறந்த உதாரணம் பட்டினத்தார். ஆலயத்தினுடைய கிழக்கு கோபுரத்தில் அமர்ந்திருக்கிற போது ஒரு முதியவர் ஏதேனும் ஆகாரம் இருக்காப்பான்னு கேட்குறார். நான் எதையும் சாப்பிட்டுட்டு நாளைக்காகவும் மத்தியானத்துக்காகவும் ராத்திரிக்காகவும் வச்சுக்கிறது இல்லைங்க. பசி இருந்தால் தான் ஆகாரம் ஏற்றுப்பேன். ஆனால் வடக்கு கோபுர வாசலில் ஒருத்தன் இருக்கிறான், அவன் பெரிய குடும்பஸ்தன், அநேகமாக அவனை போய் பாருங்க ஏதாவது கொடுப்பான்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த வடக்கு கோபுர வாசலில் அமர்ந்திருப்பவர் பத்திரகிரியார். அவரும் அங்கே ஒரு அரசனாக இருந்தவன், அங்கே யாசகம் பெற்று வாழ்கிறான். அந்த பெரியவர் போய் சொல்கிறார், இங்கே ஒருத்தர் இருந்தாருங்க, அவர் வடக்கு கோபுர வாசலில் ஒரு குடும்பஸ்தான் இருக்கான், அவனை போய் பார்த்தா தான் கொடுப்பான்னு சொன்னாருன்னு. இங்கே நம்ம தானே இருக்கோம், யார் இருக்கா? சாப்பிட பயன்படும் தர்மத்தை கையேந்தி வாங்குவதற்கு உதவியாக இருக்கும்னு ஒரு சிரட்டை, அதாவது கொட்டாங்கச்சி தேங்காய் ஓடு ஒன்று வைத்திருக்கிறார். அந்த ஓட்டில் சாதம் வாங்கி சாப்பிட்றார். மிச்சப்பட்டதை ஒரு கை தன்னை சதா வாலாட்டி கொண்டிருக்கிற நாய்க்கு வைக்கிறார். அந்த நாய்கிட்ட பாசமாக இருக்கிறார். உணவுக்கு பயன்படும்னு ஒரு உடம்பை, ஒரு ப்ராப்பர்ட்டி அவர்கிட்ட இருக்குது. பழகுவதற்கு ஒரு பந்தத்தை உருவாக்கிய நாய் இருக்குது. அதனால் நீ குடும்பஸ்தண்டான்னு சொல்கிறார் குரு. துறவு என்று வருகிற போது தனக்கு உடைமை என்று எதுவும் இல்லை, எதுவும் இருக்கக்கூடாது, இன்னைக்காகவும் நாளைக்காகும்னு நினைப்பே வரக்கூடாது என்கிற ஒரு பக்குவத்தை அந்த பாடம் நமக்கு போதிக்கிறது. இன்றைக்கு நீங்கள் பல துறவிகளோடு பழகி கொண்டிருப்பீர்கள். ஏகப்பட்ட மலி மாலைகளை போட்டிருக்கிறான், ஆடை அலங்காரமாக இருக்கிறான். அந்த துறவிக்கு எதுக்கு இவ்வளவு அலங்காரம்? சாமானியனை விட அவனுக்கு தான் பணம் ரொம்ப தேவைப்படுது. துறவு என்கிற லட்சணத்துக்கு உரியவர்களாக இன்றைக்கு நாம் பார்ப்பது அரிதிலும் அரிது. எந்த ஒரு இடத்திலும் மானுடர்களை தெய்வமாக முன்னிறுத்தக்கூடிய இடங்களில் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் போய் குடும்பமாக போய் நிற்காதீங்க.
ஏதோ ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு தோஷத்தை அது உருவாக்கும், துன்பத்தை உருவாக்கும். இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சம்பவத்தை ஒட்டி சிறிது சிறிதாக நினைவுபடுத்த அடியேன் மனம் விரும்புகிறது. இலங்கையில் புத்த துறவிகள் எண்ணிலடங்காத உயிர்கொலைகளுக்கு தூண்டுதலாக இருந்தார்கள் என்பது உலகம் அறியும். அவர்களும் உணவில் சைவத்தை புசித்தவர்கள்தான். இது ஏன் நான் சொல்கிறேன்னா, சைவ உணவு என்பது ஆன்மீகத்துக்கு உகந்தது, சாத்வீக உணர்வை தரும் என்று நம்பப்படுகிறதே. அந்த சைவ உணவில்னால மட்டும் எல்லாம் சாத்தியம் இல்லை. அவனும் எண்ணற்ற பிழைகள் செய்கிறான். குணம் என்பதை தீர்மானிப்பது உணவுக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற உண்மையை இந்த கண்ணோட்டத்தில் உணரணும். கொஞ்சம் கசப்பான உண்மை தான் அது. உணவை அடிப்படையாக வைத்து ஒன்றை ஏற்பதும் மறுப்பதும் வெறுப்பதும் ஒரு பெரும் பிழை என்பதை இந்த கணத்தில் சொல்லக்கூடிய வாய்ப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த தர்மஸ்தலா மஞ்சுநாத ஆலய சம்பிரதாயங்களில் இவ்வளவு பெரிய துன்ப துயரங்கள் நேர்ந்திருக்கிறதே. இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடியவர்கள் அவர்களுடைய வாழ்வியலை போய் ஆராய்ந்து பாருங்கள். நாளைக்கு யார் யாருன்னு கண்டறிந்த பிறகு அவர்களை பற்றி பாருங்கள், அதிர்ச்சியாக இருக்கும். மனிதனுக்கு அளவுக்கு மிஞ்சி ஒன்று அடையும் போது எல்லா விதமான ஆசைகளும் மூர்க்கத்தனமாக மாறிவிடும். பத்தும் பத்தாமல் வாழ்கிறானே, அது ஒரு பக்குவத்தை கொடுக்கும், அவனை பண்படுத்தும். மிதமிஞ்சி இருக்கு பாருங்க, அங்கே எல்லாமே பெரும் தோஷங்களை உடையதாக மாறிவிடும். அதுவும் கர்நாடகாவில் ஏகப்பட்ட மடங்கள், பீடாதிபதிகள், அது இது ராஜ பரிபாலனங்கள். அந்த மானுடர்களே குழு காட்சியாக அமர்ந்து தெய்வமாக தங்களை பாவித்து கொண்டு மக்களை ஆசீர்வதிப்பது, இப்படி நிறைய விஷயங்கள் அங்கே நடக்குது. இந்த விஷயத்தை ஏதோ ஒரு வகையில் மூடி மறைப்பதற்கு சில பல காரணங்களால் முயலக்கூடியவர்களும் இருப்பார்கள். ஆனால் நாம் நம்முடைய பிரார்த்தனைகள் மூலம் இது போன்ற குற்றங்கள் எங்கும் நிகழாவண்ணம் இருப்பதற்கு, இது போன்ற குற்றங்கள் நிகழ்கிற போது அவைக்கான தண்டனைகள் உடன் கிடைப்பதற்கு எப்போதும் மகா காளியிடம் நாம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்போம். ஹரி ஓம் மகா காளி.